ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. நம்ம சேனலில் நிறைய குழம்பு வகைகள், புளி குழம்பு வகைகள் எல்லாம் பார்த்துருப்போம். நம்ம இன்னைக்கு அந்த வகையில் பாவக்காய் யூஸ் பண்ணி சூப்பரான குழம்பு வைக்க போகிறோம். துளி கூட கசப்பே இருக்காது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான இந்த பாவக்காய் குழம்பு செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விடுவோம். பொரிய விட்டதுக்கப்புறமா ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சின்ன வெங்காயம், 4-5 பல்லு பூண்டு, கருவேப்பிலை தழை இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கிப்போம். நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமா 2-3 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா ஆயிலையே இது எல்லாமே வணங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாவக்காயும் இந்த ஆயிலையே நல்லாவே வணங்கணும். நல்ல ஆயிலில் வணங்கினா தான் நம்மளுடைய குழம்புல இந்த பாவக்காயோட கசப்பு துளி கூட இருக்காது. அதனால நல்லாவே ஆயிலில் வணக்கி கொடுங்க. பொறுமையாக வணக்கிட்டு கூடவே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டிங்கன்னா குயிக்காகவே அது வணங்கிடும். ஸோ எல்லாமே நல்லா வணங்கட்டும். யூஸ்வலாக இந்த பாவக்காயில் பொரியல் இல்லைன்னா புளி ஊற்றி நல்லா தொக்கு மாதிரி செய்வாங்க. அப்படி இல்லைன்னா தயிர் ஊற்றி பச்சடியும் செய்வாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ரெசிபியையும் கூடி சீக்கிரத்தை நான் உங்களுக்கு நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த பாவக்காய் நல்லா வணங்கி வந்துட்டுருக்கு. இந்த காய் நல்லா வணங்கி வந்ததுமே ஆயில் செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்து தான் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குழம்புக்கு நல்லா ஒரு 2-3 டீஸ்பூன்ஸ் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிப்போம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வணக்கி கொடுங்க. வணக்கினதுக்கப்புறமா நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு காய் வேகிற அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். ரொம்ப வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம். அளவான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். கூடவே நம்ம இந்த குழம்புக்கு கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப கம்மியாகவே இருந்தால் போதும். நம்ம புளிக்குழம்புக்கு ஆட் பண்ணுற அளவுக்கு நிறையா தேவையில்லை. ஏன்னா நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கிறதுனால கொஞ்சமான அளவு புளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நான் இங்கே ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க. காய் ஆல்ரெடி பாதி வெந்திருக்கும். ஸோ புளி ஆட் பண்ணதுனால கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். அப்போ தான் இந்த புளியெல்லாம் உள்ளே இறங்கி பாவக்காயோட கசப்பு எல்லாமே மறைஞ்சிடும். ஸோ யூஸ்வலாக இந்த பாவக்காயினால் யாருமே நிறைய சாப்பிட மாட்டேன்னு அவாய்ட் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது பாவக்காய் குழம்புனாலே ஆச்சரியப்படுவாங்க. அந்தளவுக்கு இதில் கசப்பு துளி கூட இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே இது பிடிக்கும். ஸோ இப்போ நம்மளுடைய பாவக்காய் நல்லாவே பாயில் ஆகிடுச்சு. ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். இந்த பாவக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தைங்கள சாப்பிட வைங்க. அவாய்ட் பண்ணேன்னு சொன்னால் கூட கண்டிப்பாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் ட்ரை பண்ணி குழந்தைங்கள சாப்பிட வைங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய காய் எல்லாமே நல்லா பாயில் ஆயாச்சு. இந்த சின்ன வெங்காயம் எல்லாமே சூப்பராக பாயில் ஆகிருக்கு. அடுத்ததாக நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துப்போம். அது கூட ஒரு 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு அடுத்ததாக சோம்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தோம்னாலே நல்ல ஆயிலெலாம் செப்பரேட் ஆகியாச்சு. காய் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி ஆட் பண்ணாமல் அளவான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. ஸோ கொதித்து வரும்பொழுது நம்மளுடைய இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாமே போயிடும். ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ஏன்னா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஸ்லோவில் வச்சுட்டு பொறுமையாக கொதிக்க விடுங்க. கொதித்து வந்ததுக்கப்புறமா ஃபைனலாக இந்த குழம்புக்கு கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணணும். வெல்லம் ஆட் பண்ணால் தான் இந்த குழம்புடைய இந்த கசப்பு தன்மை துளி கூட தெரியாமல் இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய குழம்பு சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதே மாதிரி இன்னும் பல பாவக்காய் ரெசிபிஸ் நம்ம சேனல்லே போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த குழம்பு சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். டாட்டா, பாய் பாய்.